இந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல தீக்காக்காரங்க, அவங்க கிண்டல் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இரணியாட்சன்னு ஒரு அசுரன் இருந்தானா, அவன் பூமியை பூரா பாய் மாதிரி சுருட்டி கொண்டு போய் சமுத்திரத்தில் போட்டானா, அப்போ வராக பெருமாள் தூக்கிட்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு கேள்வி நாங்கள் கேட்குறோம், பதில் சொல்லுங்கள். ஒன்று, பூமாதேவியை பாயா சுருட்டும் போது அவன் எங்கே நின்றுக்கிட்டு இருந்தான்? ரெண்டாவது, சமுத்திரமே பூமியில் தானே இருக்கு, இந்த பூமியை தூக்கி சமுத்திரத்தில் கொண்டு போடுறதுன்னா அது எப்படி? எனக்கு புரியலையே அப்படின்னு இந்த ரெண்டு கேள்விகள் பதில் சொல்லிடுறேன். இரண்யாட்சன் பூமியை பாயாக சுருட்டின போது எங்கே நின்று கொண்டிருந்தான்னா, பாயாக சுருட்டுதல்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? பூமியினுடைய நடு மையத்துக்குள்ளே அவன் நுழைந்து அந்த பூமியானது தன்னை சுற்றி பாய் போல் இருக்கும்படி செய்து அந்த பூமிக்குள்ளே இருந்து கொண்டு அந்த பூமியை கிளப்பி கொண்டு போனான். அதான் அதுக்கு அர்த்தம். முதல் கேள்விக்கு பதில் அது. ரெண்டாவது கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, சமுத்திரமே பூமியில தானே இருக்கு, பூமியை கொண்டு போய் சமுத்திரத்தில் போட்டான்னா இது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. சாஸ்திரங்களை படிச்சிங்கன்னா ஒரு விஷ்ணு, ஒரு பிரம்மா, ஒரு சிவன், 14 லோகங்கள், இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் ஒரு அண்டம்னு சொல்றோம். அந்த அண்டத்தினுடைய வெளிச்சுவர் இருக்க, அதை ஒரு தட்டு தட்டுனா வெளியே போயிடலாம். ஆனால் நீங்களும் நானும் தட்ட முடியாது, அது அவ்வளவு க்ளோஸில் இல்லை. அப்போ இந்த அண்டமானது ஒரு நீர்க்கிடங்கிலே மிதக்கிறது, அது ஒரு சமுத்திரம். அதுக்கு பேரு ஆவரண சமுத்திரம். இந்த இரண்யாட்சன் என்ன பண்ணா, இந்த பூமியை கொண்டு போய் அண்டத்துக்கு வெளியில போய் ஆவரண சமுத்திரத்தில் கொண்டு போட்டான். ஸோ அந்த சமுத்திரம் வேற, இந்த சமுத்திரம் வேற. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க.